வணக்கம். தமிழ் சினிமாவுல சில படங்கள் வந்திருக்கு. அது மொத்த சினிமாவோட போக்கையே ஒரு மாதிரி மாத்திருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட படங்கள் பத்தின சில சுவாரஸ்யமான கருத்துக்களை கொஞ்சம் அலச போறோம். சரி. சில முக்கியமான விஷயங்களை எடுத்து பார்க்கலாமா? ஓ, நிச்சயமா பார்க்கலாம். சரி, அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போவோமா? ஒரு படத்தை எது ஒரு வழித்தடம் மாற்றும் படமா ஆக்குது? நல்ல கேள்வி. அது ஒண்ணு கதை சொல்ற விதத்துல ஒரு புதுமையான மாற்றம் இருக்கணும். சரி. இல்லனா தொழில்நுட்ப ரீதியா பாத்தீங்கன்னா அது வரைக்கும் தமிழ்ல ஏன் இந்தியால கூட யாரும் பண்ணாத ஒண்ணு பண்ணிருக்கணும். ஓஹோ. சில சமயம் அது பேசுற கருப்பொருளே ரொம்ப புதுசா இருந்து மத்தவங்களையும் சமூகத்தையுமே ஒரு உழுக்கும். இந்த காணொளியிலயும் இந்த மாதிரி சில யோசனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, நீங்க சொன்னதுல முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹாலிவுட்ல ஸ்டார் வார்ஸ் மாதிரி படங்கள்ல செஞ்ச முயற்சிகளை பத்தி இதுல பேசுறாங்க. ஆமா. அதோட ரொம்ப முக்கியமா தமிழ் சினிமாவிலேயே சில படங்கள்ல கற்பனை மொழிகள், அதாவது ஃபிக்ஷனல் லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு ஒரு குறிப்பு வருது. இது நிஜமா? இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது பாருங்க. சொல்லுங்க. ஒரு படத்துக்காக ஒரு புது மொழியை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது அந்த படத்தோட உலகத்தை, அந்த வேர்ல்ட் பில்டிங்கை ரொம்ப நம்பகத்தன்மையோட காட்டுவதும். ஆமாம். இந்த காணொளி சொல்ற மாதிரி அப்படி ஒரு முயற்சி நம்ம தமிழ்ல நடந்திருந்தா அது உலக சினிமா தரத்துக்கு இணையா நாமளும் அப்பவே யோசிச்சிருக்கோம்னு அர்த்தம். கரெக்ட். ஆனா பிரச்சனை என்னன்னா, எந்த படம்னு குறிப்பா சொல்லல. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனாலும் இந்த யோசனையே பிரமிப்பா இருக்குல்ல? நிச்சயமா பிரமிப்பா இருக்கு. அடுத்து தொழில்நுட்ப ரீதியாவும் சில ஒப்பீடுகள் பண்றாங்க. இப்போ ஹூ ஃப்ரேம்ட் ராஜர் ராபிட் இல்லனா ஸ்பேஸ் ஜாம் மாதிரி படங்கள். ஆமா ஆமா. நிஜ நடிகர்களோட அனிமேஷன் கதாபாத்திரங்களை சேர்த்த படங்கள் பத்தியும் இந்த காணொளி பேசுது. ஆமா, இதுவும் ஒரு முக்கியமான புள்ளி. அதாவது லைவ் ஆக்ஷன் கூட அனிமேஷனை சேர்க்கிறதுங்கிறது அப்போ பெரிய தொழில்நுட்ப சவால். தமிழ் சினிமாவுல அப்படிப்பட்ட முயற்சிகள் நடந்ததா இந்த ஆதாரம் சொல்றது நாமளும் அப்பவே சும்மா கிராபிக்ஸ் தாண்டி தொழில்நுட்பத்தை கதை சொல்லலுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிச்சிருக்கோங்கிறத காட்டுது. ஓஹோ. இது வெறும் கிராபிக்ஸ் வித்தை இல்ல, இது கதைக்கு உயிர் கொடுக்கிற ஒரு முயற்சி. கரெக்டா சொன்னீங்க. வெறும் டெக்னிக்கல் விஷயம் மட்டும் இல்லாம பேசுற பொருள்லயும் புதுமை இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பிக் பிரதர் மாதிரி கான்செப்ட்ஸ் பத்தி ஒரு குறிப்பு வருது. ஒருவேளை அரசாங்க கண்காணிப்பு, இந்த பிரைவசி, தனிமனித சுதந்திரம் மாதிரி விஷயங்களை அப்பவே தமிழ் படங்கள் பேசியிருக்க வாய்ப்புண்டா? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த மாதிரி சமகால கொஞ்சம் சிக்கலான சமூக அரசியல் கருத்துக்களை நம்ம தமிழ் சினிமா தொட்டிருந்தா அது வெறும் பொழுதுபோக்கு சினிமாங்கிற வட்டத்தை தாண்டி சமூகத்தோட ஒரு உரையாடலை நிகழ்த்த முயற்சி செஞ்சிருக்குன்னு அர்த்தம். உண்மைதான். பிக் பிரதர்ங்கிற கான்செப்ட் உலக அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது தமிழ் சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம படங்கள் எப்படி பேசியிருக்கோங்கிறத யோசிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த காணொளி அந்த சிந்தனைய நல்லா தோண்டுது. அப்போ இந்த துணுக்குகள்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமா பல சமயங்கள்ல ரொம்ப தைரியமா புது முயற்சிகள்ல இறங்கி இருக்கு. ஆமா. வெறும் பொழுதுபோக்குன்னு மட்டும் இல்லாம கதை சொல்ற முறை, அப்புறம் தொழில்நுட்பம், கருப்பொருள்னு எல்லாத்துலயுமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்கு. சரிதான். சில சமயம் ஹாலிவுட்ல நடக்கிற விஷயங்களோட ஒப்பிட்டு பாக்குற அளவுக்கு கூட சில முயற்சிகள் நடந்திருக்கு போல. உண்மைதான். அதுல எல்லா முயற்சியும் வெற்றி பெறுதாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறதும் அதை முயற்சி பண்றதும் தான் ரொம்ப முக்கியம். ஆமா. பெரிய பட்ஜெட், பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லாம கூட இப்படிப்பட்ட புது ஐடியாக்கள் தான் சினிமாவை முன்னாடி நகர்த்தும். இந்த காணொளி அதை நல்லா ஞாபகப்படுத்துது. கரெக்ட். இப்படியான முயற்சிகள் தான் பின்னாடி வரவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு இன்ஸ்பிரேஷனா அமையுது. சரி, அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள், இந்த கற்பனை மொழி பத்தின யோசனை, அனிமேஷனோட லைவ் ஆக்ஷன் கலந்தது, பிக் பிரதர் மாதிரியான கருத்துக்கள், இதெல்லாம் தமிழ் சினிமா எப்படி புதுசா யோசிச்சிருக்குங்கிறதுக்கு சில சாம்பிள்ஸ் தான். ஆமா, நிச்சயமா. இதோட முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா, பெரிய மாற்றங்கள் எப்பவும் பெரிய பட்ஜெட்ல இருந்தோ பெரிய ஸ்டார்கள் கிட்ட இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்ல. சில சமயம் சின்னதா ரொம்ப வித்தியாசமா செய்யற ஒரு முயற்சி கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சினிமாவின் போக்கியே மாத்த முடியும். அருமை. நிறைவா இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க சமீபத்துல பார்த்த தமிழ் படங்கள்ல எது உங்களை இது ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு நினைக்க வச்சது? எது தமிழ் சினிமாவின் அடுத்த கட்டத்துக்கான ஒரு தொடக்கமா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.